இன்னைக்கு வரைக்கும் நான் மிதுன ராசி கேட்கிற சில பேருக்கு மட்டும்தான் 30% மட்டும்தாங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கு. 70% திருமண வாழ்க்கையே சிறப்பா இல்லை. அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு சிறப்பா இல்லை. உன்னுடைய கர்மா பலன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி முழிக்கிற அப்படி குழப்பம், பிரச்சனைகள். எந்த நேரத்துல முக்கியமா முடிவு எடுக்கணுமோ அந்த நேரத்துல நீ முடிவு எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? மிதுன ராசி அப்படின்னு சொன்னா இப்படியோ நீ இருக்க வேண்டிய ஆள், பேர் புகழோட எப்படியோ இருக்க வேண்டிய ஆள். இப்படி இருந்தது இப்படி ஆயிப்போச்சு. இப்படி சொன்னா நம்ம சேலஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, இது இப்படி மாறினா எப்படி இருக்கும்? மிதுன ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? கர்மா பலன் திருவாதிரை மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, அதே போல் புனர்பூச நட்சத்திரம் எல்லாம் மிதுன ராசி அப்படிங்கிறது இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியெல்லாம் இருக்கு. என்ன கர்மா பலன் என்ன சொல்றது? அதாவது சில பேருடைய கர்மா பலன்லாம் நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷத்துல எதெல்லாம் தடங்களாயிருக்கு, கடைசி நிமிஷத்துல கை நழுவி போன விஷயங்கள் என்னென்ன இருக்கு, லிஸ்ட் எடுங்க. இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, லிஸ்ட் எடுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் கடைசி நிமிஷத்துல என்ன விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போச்சு அப்படிங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? அதே போல எடுக்கும் முடிவுகள் மற்றும் நம்பிக்கையோடு சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்த விஷயங்கள் ஏன் நமக்கு தடங்களாச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் மிதுன ராசி கேட்குற சில பேருக்கு மட்டும்தான் 30% மட்டும்தாங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. 70% திருமண வாழ்க்கையே சிறப்பாக இல்லை. அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா உனக்கு அமைஞ்ச மனைவி அந்த மாதிரி. நான் அமைஞ்ச மனைவின்னு சொல்லலாம், மனைவியாக இருந்தால் அமைஞ்ச கணவன்னு கூட சொல்லலாம். இதில் ஈகோ வேற, இந்த கருமால வேற, ஈகோ வேற. அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உபயராசி, புதனுடைய ஆதிக்கம். அந்த உபயராசி அப்படின்னு சொல்லும்போது மனக்குழப்பங்கள், மனக்கலக்கம் அதிகமாக இருக்கும். எதை செய்யறது, எதை விடுறது, என்ன பண்றது? உன்னுடைய கர்மா பலன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி முழிக்கிற அப்படி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி குழப்பம், பிரச்சனைகள். ஒரு நேரத்துல எந்த நேரத்துல முக்கியமா முடிவு எடுக்கணுமோ அந்த நேரத்துல நீ முடிவு எடுக்கிறது கிடையாது. எந்த நேரத்தில் எடுக்கக்கூடாதோ அந்த நேரத்தில் எடுத்து இன்னைக்கு நீ அவஸ்தைப்படுற. அதுதான் இன்னைக்கு நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? மிதுன ராசி அப்படின்னு சொன்னா எப்படியோ நீ இருக்க வேண்டிய ஆள், பேர் புகழோட எப்படியோ இருக்க வேண்டிய ஆள். இன்னைக்கு தலைகள் இப்படி இருந்தது இப்படி ஆயிப்போச்சு. இந்த இப்படி சொன்னா நம்ம சேலஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, இது இப்படி மாறினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு இன்னைக்கு உன்னுடைய நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன கர்மா பலன்? கர்மா, உன்னுடைய கர்மாவை குறைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னைக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, பஞ்சபக்ஷி சாஸ்திரம்லாம் இருக்கு. உன்னுடைய ராசிக்கான சில பக்ஷிகளுக்கு நீ ஏதாவது செய், அதெல்லாம் உன்னுடைய கர்மா பலன் தீரும் அப்படி. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லப்பா, என்னைக்கு நீ உன்னுடைய தவறை மனதார நினைத்து வருந்துகிறாயோ அன்னைக்கே உன்னுடைய கர்மா பலன் பாதி குறைஞ்சிரும். என்னைக்கு செஞ்ச தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்குறியோ அன்னைக்கே உனக்கு பாதி பலன், கர்மா பலன் குறையும். என்னைக்கு நீ சுவாமியை கால் கடுக்க நின்று, சுவாமியை தெய்வமே துணைன்னு அப்படி நேராக போகாமல் அந்த தெய்வத்துக்கிட்ட நின்று ஒரு மணி நேரம் ஆனாலும் நின்று நீ அந்த சுவாமியை போய் ஆனந்தமாக நின்று அப்படி போய் நீ சுவாமியை தரிசனம் பண்ணு சொல்லி உன் கண்ணில் அந்த கண்ணில் தண்ணியே வந்துடும். இன்னைக்கு விஐபி தரிசனம்லாம் வேற. ஆனால் அந்த தெய்வத்தை எப்படி போய் பார்க்கணும்? கஷ்டப்பட்டு நீ போய் பார்த்தானா அந்த கஷ்டப்பட்டு தான் போய் அந்த தெய்வத்தை பார்க்கணும். அந்த தெய்வத்தை நீ நின்று கால் கடுக்க நின்று போய் அந்த சுவாமியுடைய அப்போ அங்கே போய் உன்னுடைய கர்மாவை பற்றி சொல்லு. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் என்னை ஏமாத்திட்டாங்க, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நான் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையை இன்னைக்கு நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்லாம் சொல்லு. இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு காசு பணம் இன்னைக்கு நீங்கள் சில பேருக்கு மட்டும்தாங்க அந்த பேர் புகழ், சில பேருக்கு மட்டும்தாங்க அது எல்லாமே. சில பேருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. கொஸ்டின் மார்க்கு தான் உண்மையாக. அதுதான் வாட்ஸ் ப்ரீ ரிட்டன் இஸ் நாட் ரீ ரிட்டன். கஷ்டம்தான், பிரச்சனை தான். இதில் உடல்நிலை பாதிப்பு வேற அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் எல்லாமே. எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, குடும்பத்தில் எங்கே மிஸ்டேக் இருக்குது, நம்ம குலதெய்வம் கோயில் கரெக்டாக வழிபாடு பண்ணுறோமா, நம்ம சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்.
அப்போ உனக்கு புரியும். நீ செய்ய வேண்டிய பரிகாரம், நான் பரிகாரத்துக்கு வந்துடுறேன். நீ செய்ய வேண்டிய பரிகாரம், தாராசுரம்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஐரவாதேஸ்வரர் கோவில்னு இருக்குது. கர்மா பலன் நீங்கக்கூடிய கோவில். போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும்போது தாராசுரம் போயிட்டு வாங்க. ஒரு மன நிம்மதி இல்லைன்னாலும் உன்னுடைய கடன் தீர்க்க நீ போயிட்டு வரணும். உன்னுடைய கடன் தீர்க்க நீ அங்கே தான் போயிட்டு வரணும். உனக்கு அங்கே கடன் இருக்குது, உன் கடன் தீர நீ அங்கே போகணும். என்ன கடன்? கர்மா கடன் தீர நீ அங்கே போயிட்டு வரணும். போயிட்டு வா, நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான பொது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தம்ங்கிறது பார்க்குறேன், அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு இன்ன ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.